ஆமீன். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் பலிகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமீன். இந்த நாளிலும் ஒரு புதிய விதமான பலிகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல சத்தமோர் அல்லேலூயா. ஆமென். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் செலுத்தப்படுகிற பலி எல்லாம் பலிபீடத்தின் மேல் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த கடைசி காலத்தில், இந்த கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்காலத்திலே நாம் செலுத்தப்படுகிற பலி அது பலிபீடத்திலே மாத்திரமல்ல, எங்கு நினைத்தாலும் நாம் கர்த்தருக்கு பலிபீடத்திலே பலிகளை செலுத்த முடியும். ஹல்லேலூயா. ஆமென். யோவான் 4:21 படி எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற நாட்கள் வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படியே எந்த இடமாக இருந்தாலும் நாம் தேவாதி தேவனுக்கு பலிகளை செலுத்துகிறதற்கான வழிவாசல்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு திறந்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே பலி என்று சொன்னாலே அது பலிபீடத்தின் மேல தான் செலுத்த முடியும். ஆனால் இந்த கிருபையின் காலத்துல ஸ்தோத்திர பலியா இருக்கட்டும், கையெடுப்பின் பலியா இருக்கட்டும், எந்த பலியாக இருந்தாலும் நம்ம பலிபீடத்திலே மாத்திரம் அல்ல, எந்த இடத்துல நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? பலிகளை செலுத்த முடியும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திர பலி நீங்க எங்கெங்கெல்லாம் செலுத்துவீங்க? நிறைய பேர் சபைக்கு வந்தாதான் ஸ்தோத்திரங்கிற ஒரு எண்ணமே வருது. ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதே சபையில தான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் என்கிறதான பலி அது நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சமுதாயத்தினுடைய நடைமுறைகளிலே, நாம் வீதியிலே ரோட்டில் நடக்கும் பொழுது கூட அந்த ஸ்தோத்திரம் என்கிறதான பலிகளை குறித்ததான ஒரு எண்ணம் நம்முடைய இருதயத்திலே தோன்றிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படிப்பட்ட ஒரு பலிகளைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கிருபையின் காலத்துல இந்த இடத்துல தான் பலி செலுத்தணும் அப்படின்னு தேவன் சொல்லல, எல்லா இடத்திலையும் பலிகளை செலுத்த வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த நாளிலும் அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நன்மை செய்யவும் தானம் தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை நம்ம அனுதினமும் செலுத்த முடியும். நம்புறீங்களா? ஆண்டவருக்கு பிரியமான பலி நன்மை செய்கிறது. நம்முடைய கர்த்தர் அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி திரிகிறார் என்று சொல்லி சங்கீதம் 119:68 நம்ம வாசிக்கிறோம். அப்போ அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் நன்மை செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இயேசு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? ஆமீன். கடந்த 4 மாத காலங்களாக அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் அநேகம். 5வது மாதத்தை காண செய்ததே அவர் செய்த பெரிய நன்மை. அது மாத்திரமல்ல, அந்த 5வது மாதத்தில் அவருடைய வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், அந்த வாக்கு தத்தத்தை ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். அதுவே பெரிய நன்மை. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு ஆரம்பம் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம் அது மாதத்தில் ஒரு முறை நடந்தா மாத்திரம் போதாது, மாதத்தில் 30-31 நாளும் நடக்க வேண்டும் என்று சொல்லி, ஆமென், ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆமென். இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் நிறைய இளைப்பாறுதலை என்னுடைய இருதயத்தில் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இளைப்பாறுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு மகிமையான இளைப்பாறுதலை இந்த நாளிலேயே கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்மை செய்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி. தானம் தர்மம் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஒரு பலி. நம்முடைய இந்திய தேசம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய தென் தேசம், இந்த தமிழ்நாட்டை கூட நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அநேக மிஷனரிமார்கள் மேற்கத்திய நாடுகளிலிருந்து வந்து தன்னுடைய சொத்து பத்துக்கள் எல்லாவற்றையும், ஆஸ்திகளை விற்று நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக கல்லூரிகள், அநேக ஆஸ்பத்திரிகள், இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க?
அவங்க கட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிறிஸ்துவத்தினுடைய ஆணி வேரே நன்மை செய்கிறதுல தான் இருக்கு. எதுல தான் இருக்கு? நன்மை செய்கிறதுல. நம்ம எல்லோருக்கும் தெரியும், அன்னை தெரேசா அவர்கள் ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சிருந்தாங்க. அந்த ஆர்ஃபனேஜ்ல முழுக்க தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக அவர்கள் மருத்துவ ஊழியத்தை செய்து கொண்டு வந்ததான ஒரு மகிமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரி. அந்த அன்னை தெரேசா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரிடத்துல ஒரு ரட்சிக்கப்படாத அன்பான பிரஜாதி மார்க்கத்தார் ஒரு நபரிடத்துல போய், இந்த மாதிரி என்னுடைய ஆசிரமத்திலே இத்தனை ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, அவங்க தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஏதாகிலும் உங்களால் இயன்ற மட்டும் நீங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கிற ஒரு செல்வந்தர் இடத்துல போய் அவங்க கேட்டாங்களாம். அந்த நபர் என்ன தெரியுமா செய்தார்? கைகளை நீட்டி கேட்கும் பொழுது கைகளில் உமிழ் நீரை கக்கி விட்டார். வாயை திறந்து எச்ச துப்பிட்டாங்க அந்த கைகளில். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அதை அப்படியே அவங்க ட்ரெஸ்ல தொடச்சிக்கிட்டு, இது எனக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுங்க அப்படின்னு பிள்ளைகளுக்காக கைகளை நீட்டினாங்களாம். ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்கிறதிலே அவர்கள் சோர்ந்து போகாமல் இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம சொந்த குடும்பத்திலேயே யாராவது ஒருத்தங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை இந்த மாதிரி கூட பண்ண வேண்டாமா? நம்ம குடும்பத்துல ஒரே ஒரு கல்லு உப்பு அதிகமா போட்டுட்டாங்கன்னா என்ன சத்தம் வரும் வீட்டுல? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய இருதயத்துல நன்மை செய்கிற ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு பலியாக கருதப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு மனிதன் பலி செலுத்துகிறானோ அந்த ஒரு மனிதன் அவன் தீமையிலிருந்து காக்கப்படுகிறான். அந்த ஒரு மனிதன் கொள்ளை நோய்களிலிருந்து காக்கப்படுகிறான். அந்த ஒரு மனிதன் சத்துருடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு பக்கத்தில் வந்து நிற்கிற ஒரு உறவை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்போ அந்த பலிகளுக்கான அந்த மகிமைகளை இந்த நாளிலேயும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அந்த நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும் பட்சத்திலே ஆண்டவர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, சகோதர சகோதரிகளே, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலியமாய் இந்த அறிவுறுத்துதலை சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நபருக்கு நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னா அந்த நன்மையை செய்த பெற்றுக்கொண்ட அந்த நபரிடத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கிறது என்ன? நன்றி கடன். எதிர்பார்ப்போமா மாட்டோமா? யாராவது ஒரு நபர் ஒரு உதவின்னு கேட்கிறாங்க, அவங்களிடத்துல போய் ஒரு உதவி செய்கிறோம். பணத்தாலேயோ சரீர பலத்தினாலேயோ ஒரு உதவி செய்கிறோம். அப்படி உதவி செய்யும் பொழுது அந்த மனிதனிடத்திலிருந்து நம்ம எதை எதிர்பார்ப்போம்? ஒரு நன்றி கடன். அட்லீஸ்ட் மினிமம் தேங்க்யூ அப்படின்னு ஒரு வார்த்தையாவது நம்ம என்ன செய்வோம்? எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் அவர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ப முடியும் ஏசப்பா நம்ம கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து இருக்கிறாரா? ஆமீன். அவர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்து வருகிறார். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். கலாத்தியர் 6:9வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளிலே நம்ம நன்மை செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை அது குறைந்து கொண்டே போகிறது.
எந்த விதமான பிரதிபலன் கருதாமல் நன்மை செய்கிற ஒரு கிறிஸ்துவன் இந்த தேசத்திலே அவன் குறைந்து கொண்டே போகிறான். ஹல்லேலூயா. முன்னொரு காலத்திலலாம் கிறிஸ்துவர்கள் அப்படின்னாலே அவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல கிறிஸ்துவர்கள் அப்படின்னு சொன்னாலே சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னொரு காலத்துல கிறிஸ்துவர்கள் என்று சொன்னாலே நன்மையை எதிர்பார்க்காமல் செய்கிறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல அநேக கிறிஸ்துவர்கள் உண்டு. இந்த இந்திய தேசத்துல 2.7% இருக்கிற கிறிஸ்துவர்களில் எத்தனை பேர் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நன்மை செய்கிறார்கள் என்று நம்மளால எண்ணி கூட பார்க்க முடியல. அப்போ நன்மை செய்கிறதுல நம்ம என்ன செய்து விட்டோம்? சோர்ந்து போய் கொண்டே இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் சுற்றி தெரிந்தார். இந்த உலகம் முழுக்க அவர் சுற்றி 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 நன்மைகளை செய்தார். சுற்றி 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 நன்மைகளை அந்த பலன்களை எதிர்பார்க்காதபடி அவர் நன்மை செய்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்கிறது எத்தனை வருடம்னு சொல்ல முடியாது. வசனம் சொல்லுகிறது மனிதனுடைய ஆயுள் காலம் 70, பெலத்தின் மிகுதினால் 80. இந்த 80 வருடம் நம்ம வாழ்கிறதான வேளையில நம்ம ஒரு நாள் பரத்திற்கு போவோம். அந்த பரத்துல நம்ம எதையும் எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. ஒரு பெரிய செல்வந்தர், அந்த பெரிய செல்வந்தர் என்ன பண்ணினாரா? அவர் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள் முழுக்க அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக, தன்னுடைய கம்பெனிக்காக ஓடி 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 கோடிக்கணக்கான பணத்தை அவர் சேர்த்து வைத்தாராம். ஒரு நாள் இரவு அவர் சாப்பிட்டு முடித்துட்டு அவர் படுக்கைக்கு போயிட்டார். அவர் படுக்கும் பொழுது ஒரு மரண தூதன் அவரிடத்தில் வந்து, நான் உன்னை அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். இந்த நாள் இரவுல உன்னுடைய நாட்கள் நிறைவேறிவிட்டது. நீ என்னோடு கூட வர வேண்டும். உனக்கென்று நியாய தீர்ப்பு ஆயத்தமாக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறாரா, நான் இந்த மாதிரி இன்னும் ஒரு 5-10 வருஷம் மாத்திரம் எனக்கு என்ன கொடுங்க, இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க. ஏன்னா நான் நிறைய பணத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். நிறைய ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் உருவாக்கி வைத்திருக்கிறேன். அவைகளை நான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரண தூதன் சொன்னானா, இந்த உலகத்தில் இருக்கிற ஆஸ்தி அந்தஸ்தோ எதுவாக இருந்தாலும் குறித்த நாட்களுக்கு பிற்பாடு அதை என்ன செய்ய முடியாது, உங்களால் உபயோகித்து கொள்ள முடியாது. அதனால இன்றைக்கு நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, சரி ஓகே நான் வரேன். எனக்கு என் பெட்டியை எடுத்துட்டு நல்ல கோட்டு சூட்டு, இன்னொரு பெட்டியை எடுத்துட்டு முழுக்க முழுக்க பணம், இன்னொரு பெட்டியை எடுத்துட்டு நல்ல தங்க பிஸ்கெட், இந்த மாதிரி எல்லாம் அவர் சம்பாதித்த சௌகரியமான ஆசீர்வாதங்களை எடுத்துட்டு அவர் போகலான்னு பிரயாணத்தை ஆரம்பிக்கிறாரா. அந்த மரண தூதனோடு அவர் சொல்றாரா, இந்த இடத்துல இந்த 3 பெட்டி நீ வச்சிருக்கிற பாத்தியா, இந்த 3 பெட்டி அனுமதி கிடையாது. 3 பெட்டிக்கும் அனுமதி கிடையாது. உனக்கென்று நான் ஒரு பெட்டியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். அந்த பெட்டியை மாத்திரம் தான் நீ கொண்டு வர முடியும் சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டியை அவருடைய கரங்களிலே கொடுத்தாராம். அந்த பெட்டியை பெற்றுக்கிட்டு அவர் திறந்து பார்த்தாராம். அந்த பெட்டியில எதுவுமே இல்லாம வெறுமையான ஒரு பெட்டியாய் காணப்பட்டதாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே அவர் கோபத்தோடு அந்த மரண தூதனை பார்த்து கேட்டாராம், நான் இவ்வளவு சௌந்தரியமான சொத்துக்களை சம்பாதித்து வைத்தேன், இவ்வளவு சம்பத்து ஆஸ்திகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், எனக்கு ஒரு வெறுமையான பெட்டியை நீ கொடுக்கிறேன்னு கோபத்தோடு கேட்கும் பொழுது, இந்த பெட்டியினுடைய பெயர் செய்த தர்மங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பெட்டியினுடைய பெயர் என்ன? செய்த தர்மங்கள். அதை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு தர்மம் கூட அந்த நபர் செய்யவில்லையா. ஹல்லேலூயா. ராமன் சொல்ல கேட்கலாமா? செய்த தர்மங்கள், ஒரு நன்மைகளையும் ஒரு தர்மங்களையும் செய்யாதபடி தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு குதிரையை போல கடிவாளத்தை அமைத்துக் கொண்டு அந்த பிசினஸுக்கு நேராக ஓடி 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 லட்சக்கணக்கான பணத்தை அவர் சம்பாதித்து அவர் பரத்திற்கு போகும் பொழுது ஒரு வெறுமையான ஒரு பெட்டியை எடுத்து கொண்டு சென்றார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு நாள் பரத்திற்கு தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை முகமுகமாய் சந்திக்க கடந்து செல்லுவோம். அங்க போகும் பொழுது எதை நாம் எடுத்துக்கொண்டு செல்லுவோம்? நம்ம சம்பாதித்த சொத்துக்களையா, நம்ம சேர்த்து வைத்த அந்தஸ்துக்களையா, நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளையா, இல்லை தங்க நகைகளையா, இல்லை பட்டு புடவைகளையா? எதையும் நம்ம கொண்டு போக முடியாது. ஒன்றை தான் நம்ம கொண்டு போக முடியும். இந்த நாட்களிலே, இந்த ஜீவனம் பண்ணுகிற, உயிரோடு நம்ம வாழ்கிறதான இந்த நாட்களிலே நம்ம செய்கிற
நன்மைகளையும் தான தர்மத்தினுடைய பலன்களை மாத்திரமே அந்த இடத்துல போய் நாம் அறுவடை செய்வோம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்போ நம்ம பரத்திற்கு போகும் பொழுது நம்மோடு கூட ஒரே ஒரு பெட்டி வருகிறது. அந்த பெட்டி தான் தர்மம், செய்த தர்மம் என்கிறதான ஒரு பெட்டி, செய்த நன்மைகள் என்கிறதான ஒரு பெட்டி. வாழ்நாள் முழுக்க நான், என் பிள்ளை, என் கணவன், என் வேலை, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய சம்பத்து, என்னுடைய சுயம், என் சொத்து அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாட்கள் வரும் வெறுமையான கைகளோடு கூட நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், எந்த பலிகளையும் ஆண்டவர் ரொம்ப கம்பல் பண்ணி வலியுறுத்தினதில்லை. ஆனா இந்த பலிகளை சொல்லுகிறார், நன்மை செய்கிறதிலும் தானம் தர்மம் செய்கிறதிலையும் மறவாமல் இருங்கள். அப்ப நன்மையும் தான தர்மமும் செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாதான், மறக்காமல் இருக்கணும். நம்முடைய பெற்றோர்கள்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு காலையில என்ன பண்ணிடு, தயவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு மட்டும் என்ன பண்ணிடாத, மறந்துடாதுன்னு பிள்ளையை பார்த்து சொல்லுவாங்க. ஏன்னா பெற்றோர்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளை சாப்பிட வேண்டும் என்று, அது எவ்வளவு அத்தியாவசியம் என்று. அதே போல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எதை செய்தாலும் செய்யலனாலும் நன்மைகளை மாத்திரம் செய்துவிடு. எதை செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில தான தர்மத்தை மாத்திரம் விட்டு விடாதே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் கர்த்தர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நம்ம யாருக்குமா நன்மை செய்ய முடியும்? இந்த உலகத்தில் அநேகமாயிரம் மக்கள் இருக்கிறார்களே. நம்முடைய இந்திய தேசத்திலே சுமார் 148 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே யார் யாருக்கெல்லாம் நம்மால் நன்மை செய்ய முடியும்? வசனம் சொல்லுகிறது, எல்லோருக்கும் ஆண்டவர் நன்மைகளை செய்கிறார். அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணுமாம்? எல்லோருக்கும் நன்மைகளை ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஒரு பிராக்டிக்கலா நான் உங்களிடத்துல பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எல்லோருக்கும் நன்மை செய்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எப்படின்னா, எனக்கு பிடித்த எல்லோருக்கும், என் மனதிற்கு பிடித்த எல்லோருக்கும் நான் நன்மை செய்வேன், என் இருதயத்திற்கு ஏற்ற எல்லோருக்கும் நான் நன்மை செய்வேன். ஹல்லேலூயா. அப்ப நம்ம நன்மை செய்கிறதுல கூட ஒரு பார்டர் வைத்திருக்கிறோம். என் பிள்ளைக்கு நான் நன்மை செய்வேன், என்னுடைய கூட வேலை செய்யற எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நான் உதவி செய்வேன், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒவ்வொரு நாள் நான் கஷ்டப்படும் பொழுது என்னோடு கூட சேர்ந்து கஷ்டப்படுகிற அந்த நபர் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டார் என்று சொன்னால் அவருக்கு நான் நன்மை செய்வேன். துன்மார்க்கரும் இப்படித்தான் செய்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை அறியாத பிரஜாதி மார்க்கத்தாரும் கர்த்தரை அறிந்தும் வேதத்தின் பாதையிலிருந்து வழி விலகி நடந்து கொண்டிருக்கிற துன்மார்க்கரும் அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு தான் நன்மை செய்கிறார்கள். அவர்களுக்கு பிரியமானவர்களுக்கு தான் நன்மை செய்கிறார்கள். ஆனா இயேசுப்பா அவருக்கு பிரியமானவர்களுக்கும் நன்மை செய்தார், அவருக்கு பிரியம் இல்லாதவர்களுக்கும் நன்மை செய்தார். ஹல்லேலூயா. பிதாவே, எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுடைய பாவத்தை மன்னியும் ஆண்டவர் சொன்னார். அவரை அடித்த, அவரை துன்புறுத்தின, அவரை கொலை செய்கிறதற்கு எத்தனம் பண்ணின, அவரை காட்டி கொடுத்த அவருடைய அந்த மக்கள், ரோம போர் சேவகர்களுக்காகவும் எருசலேமில் இருக்கிற மக்கள் எல்லோரும் இவனை கொல்லுங்கள், பரபாசை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொன்ன அவர்களுக்காகவும் பிதாவே இவர்களை மன்னியும். அது எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு 1.5-2 வருஷத்திற்கு முன்னாடி என்னுடைய ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்திலே அவர் எனக்கு கற்பித்து கொடுத்தார். அது என்னன்னா, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், சபை, கிறிஸ்துவர்கள் அவர்கள் விரும்பினவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறார்கள். அவர்கள் விரும்பினவர்களுக்கு மாத்திரம் நன்மை செய்கிறார்கள். ஆனா அப்படிப்பட்ட பலிகளின் மேல் நான் பிரியமா இருக்கிறது இல்லை. நான் எப்பேற்பட்ட பலிகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன்? யார் யாருக்கெல்லாம் நன்மைகள் தேவைப்படுகிறதோ, யார் யாருக்கெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு நாம் முன் வந்து நன்மைகளை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க சொல்லலாம், பிரதர், நான் ஒரு மாசமும் 15,000-20,000 தான் சம்பாதிக்கிறேன், அதுல என் குடும்பத்தை பார்ப்பேனா, நான் வீட்டு வாடகையை கட்டுவேனா,
என் பிள்ளைகளை நடத்துவேனா, என்னுடைய சுய காரியம், என்னுடைய கடன்களை அடைப்பேனா? நான் ஒன்று சொல்லவா, ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்களுடைய சம்பளத்தினுடைய பலத்தினால நீங்க வாழலை. ஆமாவா இல்லையா? நான் சொல்லுவேன், எந்த இடத்துலையும் சொல்லுவேன், நான் வேலை செய்கிறேன், அந்த சம்பளம் என்னை போஷிக்கலை, என் ஆண்டவர் என்னை போஷிக்கிறார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், அந்த 15,000 ரூபாயை போஷிக்கிறதுக்கான வழிவாசலை கொடுத்ததே நம்முடைய ஆண்டவர் தான். அந்த 15,000 ரூபாய் சம்பளத்தை உங்களுக்கு கொடுத்ததே ஆண்டவர் தான். அதை கொடுத்தவர் ஆமீன் துன்ப காலத்திலே, நெருக்கமான காலத்திலே உங்களை விட்டு விடுவாரா? ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். ஆண்டவர் இப்போ ஒரு 15,000 ரூபாய் உங்களுக்கு தரார்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த சிறிய காரியத்தில் நீங்கள் எவ்வளவு உண்மையாய் நன்மை செய்கிறீர்கள், எவ்வளவு உண்மையாய் தானம் தர்மம் செய்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஆமீன். ஒரு 7 வருஷத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு ரொம்ப வியப்பு மிக்கதான ஒரு சம்பவம். அது என்னன்னா, நம்ம அசோக் பில்லர் கிட்ட ஒரு வயதான பாட்டி அம்மா, அவங்க ரோட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறாங்க. அவங்கள நான் தாண்டி பைக்கில் வந்துட்டேன். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசினார். ஆமீன். அவர்களிடத்துல போய் அவர்களை விசாரின்னு சொல்லி ஆண்டவர் பேசினார். உடனே நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்கள திரும்பி பார்த்தேன். அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, ஆனால் ரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நல்ல புடவை கட்டி இருக்கிறாங்க. அவங்களிடத்துல போய் நான் என்ன விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லி போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு நான் பொதுவாக என்ன பண்ணிடுவேன்னா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்தில் உட்கார்ந்து விடுவேன். ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். உட்கார்ந்துட்டு, அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்ட உடனே, நீ யாருப்பா, உன்னை எனக்கு தெரியாது, என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நீங்கள் யார், எந்த ஊருக்காரங்கன்னு தெரியாது. ஏசப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, ஆமாப்பா எனக்கு ஒரு பிரச்சனை, நான் சாப்பிட்டு 2 நாளாச்சு, தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு தான் இருக்கிறேன், என் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை பிரச்சனை, அதனால நான் வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு 10 ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஏசப்பா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமான்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அம்மா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷம் பெருசு இல்லை, மனசார சொன்னாங்க, மவராசம் போல நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு அந்த 10 ரூபாய் ஈடாகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். மவராசம் போல நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு அந்த தாயார் சொன்னாங்க, வயதான தாயார். அப்போ நீங்களும் நானும் ஆமீன் எந்த பாத்திரத்தையும் பார்க்காம ஆண்டவரை பார்த்து நம்ம நன்மை செய்ய பழக வேண்டும். இன்றைக்கு பாத்திரத்தை பார்த்து தர்மம் பண்ணுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? அதாவது என்னன்னா, இவங்க கிட்ட நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நாளைக்கு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் பாத்திரத்தை பார்த்து தர்மம் பண்றது. இன்னைக்கு நம்ம சபையில நிறைய பேர் என்ன பண்றோம், பாத்திரத்தை பார்த்து தான் தர்மம் பண்றோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, ஏதாவது இன்னைக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், நாளைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, ஒரு பிரதிபலனையும் ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம நன்மை செய்தோம்னா அதுல பலன் கிடையாது. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, எதிர்பார்ப்பு இல்லாமல் நன்மை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கு சிஸ்டர் நம்ம நன்மை செய்யணும்? ஆண்டவர் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிற ஒவ்வொருவரிடத்திலையும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாமான்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு ஒரு எண்ணத்தை கொடுப்பான், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா ஒருவேளை இவங்க என்னை கைவிட்டுட்டு போயிடுவாங்க ஒரு நாள், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதை மறுபடியும் திருப்பி தர முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை மாறி போயிடும் அப்படின்னுலாம் நம்ம யோசிப்போம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பெரிய பெரிய செல்வந்தர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாம் கூப்பிட்டு விருந்து பண்ணாதீங்க, ஏன்னா அவர்கள் ஒரு நாள் இந்த விருந்தை உங்களுக்கு திருப்பி தந்து விடுவார்கள், அதுல பலன் இல்லை. எந்த ஒரு நபர் அவர்களுக்கு நீங்க கொடுக்கிற விருந்தை அவர்களால் திருப்பி தர முடியாத அளவுக்கு தாழ்மையான ஒரு ரூபத்தில் நிலைமையில இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து விருந்து கொடுங்க, எனக்கே நீங்க கொடுத்ததற்கு சமானம் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த கிறிஸ்மஸ் வந்துட்டுனாலே கிறிஸ்துவர்களுக்குள்ள ஒரு ஆசை வந்துடும். என்ன ஆசை சொல்லுங்க பார்க்கலாம்? கிறிஸ்மஸ் வந்துட்டுனாலே ஒரு ஆசை வந்துடும் மனசுக்குள்ள. பிரியாணி, கேக்கு, புது ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஷாப்பிங், பர்ச்சேஸ். நான் வழக்கமாக ஒரு காரியத்தை சொல்லுவேன். ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்டு 2-3 வருடங்கள் தான் ஆட்டு. அதில் என்னன்னா, ஒரு குடும்ப தலைவர் வேகமா பாஸ்டர் கிட்ட ஓடி வந்து கேட்டாராம், பாஸ்டர் ஐயா, இந்த ஏசையா ஏன் பிறந்தாரு? என் வாழ்க்கையில எதுக்கு தான் இந்த இயேசு பிறந்தாரு? 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம் 57 வருஷம் 58 வருஷம் 59 வருஷம் 60 வருஷம் 61
ஏன்பா இப்படி கேட்குற? பாஸ்டருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்குள்ள வளர்க்கறதுக்குள்ள தலைகீழ நிற்கணும். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? ஆமா, குடும்பத்துல கூட பார்த்து பேச வேண்டாம், ஆனா ஆத்துமா கிட்ட எப்படி தான் பேசணும். ஆமா, ஸ்தோத்திரம். உடனே அவருக்குள்ள ஒரு பயமும் பதட்டமும், ஐயோ ஒரு ஆத்துமா வயிற்ற கட்டி வாயை கட்டி ஆதாயப்படுத்தி வச்சிருக்கிறேனே, ஏசு ஏன் பிறந்தாருன்னு கேட்குதே. உடனே சொன்னார, ஏன்பா அப்படிலாம் கேட்கற? அப்படிலாம் கேட்காதப்பா, ஏசப்பா கண்ணு குத்திடுவார், கேட்காத. உடனே அவர் சொன்னார், ஐயா போன வருஷம் ஏசப்பா பிறந்தாருன்னு என் பொண்டாட்டி வந்து 20,000 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கினா. எங்க சம்பளமே 15,000 தான் மாசம். நாங்க வேலைக்கு ஒவ்வொரு நாள் கூலிக்கு போனா தான் எங்க வீட்டுல அடுப்பு எரியும். 15,000 ரூபாய். ஏசு பிறந்துட்டார், நம்மள ராஜா வீட்டு பிள்ளைங்க, ராஜா போல ட்ரெஸ் போடணும். 15,000 20,000 ரூபாய்க்கு புடவை வாங்கிட்டா. அதையும் மாத தவணையில கொஞ்சம் கொஞ்சமா கட்டிட்டு வராது, இன்னும் கட்டி முடிக்கல. அதுக்குள்ள உங்க ஏசப்பா இதுக்குள்ள மறுபடியும் பிறந்து வந்துட்டார், இன்னும் 20,000 ரூபாய்க்கு ஒரு புடவை கேட்கறான், எங்க போவேன்? அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு பண்டிகைன்னு வந்துட்டுன்னா, எனக்கு நல்ல ட்ரெஸ், பிறந்த நாள் அவருக்கு தான். பிறந்த நாள் யாருக்கு? அவருக்கு தான். ஆனா எனக்கு ட்ரெஸ், பிறந்த நாள் அவருக்கு தான். எனக்கு அக்கா சொன்னது போல பிரியாணி, பிறந்த நாள் அவருக்கு தான். எனக்கு சொன்னது போல ஒயின் கேக்கு, பிளம்ஸ் கேக்கு, நல்ல ருசியான கேக்கு. ஆனா பிறந்த நாள் யாருக்கு? அல்லேலூயா. ஆமா, பிறந்த நாள் அவங்களுக்குன்னா அவங்களுக்கு தான் விசேஷமா நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அப்போ அவருக்கு தான் நியாயப்படி பார்த்தா நம்ம ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அவருக்கு தான் நியாயப்படி பார்த்தா நம்ம பிரியாணி செஞ்சு கொடுக்கணும். அவருக்கு தான் நியாயப்படி பார்த்தா நீங்களும் நானும் கேக்கு வாங்கி கொடுக்கணும். அவர் சொல்லி இருக்கிறார், இந்த சிறியோரிலே யாராயிலும் ஒருவருக்கு உதவி செய்தீர்கள்னா அதை எனக்கே செஞ்சீங்கன்னு இயேசு சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பர்த்டே பாய்க்கு, பிறந்த குழந்தைக்கு நீங்க gift கொடுக்கணும்னா ரொம்ப சுலபம். சபை என்ன செய்கிறது? முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு அதை நம்ம பகிர்ந்து அளிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நமக்கே தெரியாம நம்ம நன்மை செய்கிறோம். அதனால நன்மை செய்கிறத என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுடைய வீட்டுல ஒரு 4 கைப்பிடி அரிசி தான் இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. தைரியமா ஒரு கைப்பிடி எடுத்து இயேசுக்கு கொடுங்க. 3 கைப்பிடி தான், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். இதான் என் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியமாய் நம்மை நடத்துகிற கர்த்தர். முதலாவது, நம்ம நன்மை செய்கிறதே எப்படி இருக்கக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறது ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு பலி. ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் நம்ம நன்மை செய்ய பழகணும். நன்மை செய்ய பழகணும். எனக்கு எனக்கு எனக்குன்னு வைத்துக் கொள்ளுகிற கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவத்துக்கு புத்து நோய். ஒத்துக்கொள்றீங்களா நான் சொல்றது? எனக்கு எனக்கு தனக்கு தனக்குன்னு வைத்துக் கொள்ளுகிறது கிறிஸ்துவத்துக்கு என்ன? ஆமா, அனனியால் சப்பீராளுடைய ஸ்டோரியை நம்ம கேட்டிருக்கிறோம். அவங்க வாழ்ந்த காலத்துல எல்லா மக்களும் தன்னுடைய சொத்துக்களை வைத்து அப்போஸ்தலர்களுடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்களாம். ஆனா அந்த அனனியால் சப்பீரால் மாத்திரம் என்ன பண்ணாங்களா? எல்லாத்தையும் வித்தாங்களாம். பேதுருனுடைய பாதத்தில் கொண்டு வந்து வைக்கும் பொழுது ஒரு பகுதியை மாத்திரம் தனக்கென்று வைத்துக் கொண்டார்களாம். என்ன நடந்துச்சு? அவர்கள் அதே இடத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அடித்தார். அப்போ எனக்கு அப்படின்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அது பெரிய சாபம். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இப்படியான ஒரு காரியத்தை சொன்னார். அவரோடு கூட இருக்கிற நிறைய உடன் ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரர்களுடைய நன்மை செய்கிற குணம், அவர்களுடைய கேரக்டர், அதை அனலைஸ் பண்றதுக்காக அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாரா? ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுப்பாராம், பணம் சம்பந்தப்பட்ட வேலையை கொடுப்பாராம். என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை கையில கொடுத்துட்டு, இந்த இடத்துக்கு போப்பா, இதுக்கு போகிறதுக்கான உனக்கான செலவு, வண்டி இருந்துச்சுன்னா பெட்ரோல் போடுறதுக்கு ஒரு 100 ரூபாய், அந்த இடத்துல போயிட்டு அந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு ஒரு 300 ரூபாய் கையில கொடுத்துதான் அனுப்புவாராம். வந்த உடனே அந்த பொருளை கொடுத்துட்டு எந்த ஊழியக்காரன் பேலன்ஸ் பணத்துல 1 ரூபா கூட கை வைக்காம கொண்டு வந்து கொடுக்கறானோ அந்த ஊழியக்காரனை தான் ஊழியத்துல பயன்படுத்துவார் அப்படின்னு அவருடைய ஒரு ஊழியத்தினுடைய நடைமுறை பழக்கம். ஒரு குறிப்பிட்ட நபர் அவரிடத்துல ஒரு 200-300 ரூபாய் சின்ன ஒரு காரியத்தை கொடுத்துட்டு இதை போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்பினார். அந்த நபரும் ஊழியரும் உடன் ஊழியரும் என்ன பண்ணார்? போனார், அதை வாங்கினார், கொண்டு வந்தார், பொருளை கொடுத்தார், பேலன்ஸ் பணத்தை என்ன பண்ணல. ஆமா, உடனே அந்த ஊழியக்காரர் எவ்வளோப்பா செலவாச்சு? பெட்ரோலுக்கு எவ்வளோ? 100 ரூபா. இப்போ பேலன்ஸ் 100 ரூபாய்ங்க. பாஸ்டர் சில்லறை இல்லை பாஸ்டர். என்ன இல்லை?
சில்லறை இல்ல பாஸ்டர், சரி சில்லறை மாத்திட்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் உடனே பர்ஸ் எடுத்துட்டு அவருக்கு முன்னாடி இப்படி பார்க்குறார். சில்லறை இல்லைன்னு காட்டுறதுக்கு உள்ள 100 ரூபாய் 400 ரூபாய் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அந்த 100 ரூபாய்க்கு மேலே நம்முடைய ஆசை போச்சுன்னா மகிமையான ஊழியத்தை இழந்து விடுவோம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், பணத்துக்கு மேலே நீங்கள் ஆசை வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். நம்முடைய ஆசைலாம் யார் மேலே தான் இருக்கணும்? இயேசு மேல. 1 ரூபாயில கூட நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். இந்த பலிபீடத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், ஒத்த ரூபாயில நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வைத்து தான் பெரிய காரியத்தை செய்வார். ஒரே 1 ரூபாய் தான். பிசாசு இப்படிதான் வஞ்சிப்பான். பிசாசு பெரிய காரியத்தெல்லாம் கொடுத்து வஞ்சிக்க மாட்டான். நீங்க கடைக்கு போவீங்க, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குவீங்க, 50 ரூபா தருவீங்க, பேலன்ஸ் அவன் 40 ரூபா தரணும். ஆனா 40 ரூபா தரதுக்கு மத்தியில் அவன் மறந்து ஒரு குழப்பத்தில் ஒரு 100 ரூபாய் கையில கொடுத்துட்டான்னா அந்த இடத்துல உங்களுடைய உண்மைத்துவத்தை கர்த்தர் பார்க்கிறார். 2 பேர் அதை பார்க்கிறாங்க. ஒன்று பிசாசு பார்ப்பான், ஏன்னா அவன் தான் அதை கொடுக்க வச்சது. இன்னொன்று ஆண்டவர் பார்ப்பார், உங்களையும் என்னையும் உயர்த்துறதுக்கு இவன் உண்மையா இருக்கிறானா. அந்த இடத்துல அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு, சார் எனக்கு நீங்க 40 ரூபா தான் சார் தரணும், 100 ரூபா தரீங்களே அப்படின்னு சொன்னோன்னு அவன் சாரி சார்னு சொன்ன உடனே அந்த கேப்ல இயேசுவை பத்தி சொல்லிடணும். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவை அந்த இடத்துல நம்ம கடத்த முடியும். உண்மையானவர்கள் என்றதான பெயரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், நன்மை செய்கிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாதம்மா? சோர்ந்து போக கூடாது. அந்த வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிக்க கேட்கலாம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க பிரியப்படுகிறேன். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் கர்த்தராகிய இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். போதுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அதை ஏகமாய் சபை எல்லோரும் சொல்ல கேட்கலாம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு. இது ஒரு வார்த்தை தான். ஆனா இந்த வார்த்தைக்குள்ள தான் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய எக்ஸ்பீரியன்ஸே இருக்கு. இது சின்ன வார்த்தை தான். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இது சின்ன வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தையை ஒரு மனிதன் எப்படி கடைபிடிக்கிறானோ அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவத்தை அவன் பெற்றிருக்கிறான் என்று அர்த்தம். நம்ம நேசிக்கிறவர்களுக்கு நம்ம சுலபமாய் நன்மை செய்வோம். நம்முடைய இரத்த பந்தம், இரத்த சொந்தம், உடன் வேலையாட்கள், நம்மளுக்கு இருதயத்திற்கு ஏற்ற நண்பர்கள், அவர்களுக்கு நம்ம நன்மை செய்வோம். ஆனால் நம்மை பகைக்கிற ஒரு மனுஷனுக்கு நம்ம நன்மை செய்வோமானா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள். இந்த உலகத்துல இயேசு அவரை போல வாழ்றதுக்காகத்தான் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். எத்தனையோ வேதத்துல நல்ல நல்ல காரியங்கள் போடப்பட்டிருக்கும். அன்பான பிரஜாதிகள் தன்னுடைய தெய்வம் தந்தது என்று சொன்னதான அவர்களுடைய வேதத்துல ஒரு மனிதன் இப்படியெல்லாம் செய்தால் அது நன்மை அப்படின்னு போடப்பட்டிருக்கும். ஆனால் அதே நன்மைகளை நம்முடைய வேதத்திலையும் போடப்பட்டிருக்கு. அப்ப என்ன வித்தியாசம்? நம்முடைய ஆண்டவர் அதை எழுத்தின் மூலியமாக மாத்திரம் நமக்கு தரவில்லை, அவர் அந்த வேத வாக்கியத்தை வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய வேதத்துல பகவத்கீதை இருக்கட்டும், குர்ஆன் இருக்கட்டும், வேதங்கள் இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் நன்மைகளை எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நன்மைகள் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டு சொல்லப்போனா அதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைகளை பெற்றதான வேதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவோ, அந்த வேதத்தை அவர் எழுதி மட்டும் தரல, வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என் ஆண்டவர் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்னு? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம பிரயாசப்படணும். நம்ம 100க்கு 100 பரிசுத்தவான்களாய் வாழ பிரயாசப்பட வேண்டும். அது சுலபம் அல்ல, அது மிக கடினம். இந்த இடத்துல உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நம்மளை பகைக்கிற யாராவது ஒருத்தங்க நம்ம வேலை ஸ்தானத்துல நம்ம மேனேஜர் கிட்ட மாட்டிட்டாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், தெரியுமா? நான் சொல்றது உண்மைதானா? ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டானா, என்ன அன்னைக்கு அவன் பேசினால அதான் என் ஏசப்பா அவனை அடிச்சிட்டார், என்ன பேசினால அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், அவனுக்கு அந்த தண்டனை கொடுத்துட்டார். யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா
வெளியில போயிட்டு ஐயோ சரி இப்போ பரவாயில்ல அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும். ஏதோ ஒரு கல்யாண அனுபவத்தை போல ஒரு அனுபவம் உள்ளுக்குள்ள, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணெல்லாம் பார்த்து ஃபிக்ஸ் ஆனது போல ஒரு அனுபவம் அப்படியே பறக்கும், சந்தோஷம். ஏன்னா என்ன நேத்து திட்டுனா இன்னைக்கு இவன் மாட்டிக்கிட்டான். ஆண்டவர் சொல்றார், உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன பண்ணுங்கம்மா, நன்மை பண்ணுங்க. உண்மையை சொல்றேன், இந்த வார்த்தை ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை தான். பழைய ஏற்பாட்டின் உபதேசத்தை காட்டிலும் புதிய ஏற்பாட்டின் உபதேசம் ரொம்ப கடினம், ரொம்ப கடினம். அந்த கடினமான உபதேசத்தை நம்ம கடைபிடிக்கிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரிடத்துல கேட்கணும், இயேசுப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபத்தில் இப்படியே கேட்கணும், ஆண்டவரே எனக்கு யார் யாரெல்லாம் நன்மைகளை செய்யலையோ அவங்களுக்கு நான் நன்மை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சிம்பிள். உங்க இருதயத்தை எனக்கு தாங்க இயேசுப்பா, உங்க இருதயத்தை எனக்கு நீங்க தாங்க. நீங்க ரோமர்களுக்கு நன்மை செய்தீங்க, எருசலேம் நகரத்துல உங்களை தூஷித்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு நன்மை செய்தீங்க அப்பா. யூதாஸ் காரியத்துக்காக கூட நீங்க வேண்டுதல் செஞ்சீங்கப்பா. உங்களை மறுதலிச்ச பேதுரு, உங்களை தூஷித்த உங்களை சபித்த சத்தியம் பண்ண பேதுருக்கு நன்மை செஞ்சீங்க. நானும் அது போல வாழ எனக்கு உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஹல்லேலூயா. அதுல தான் கிறிஸ்துவம் இருக்கிறது. இன்றைக்கு 2000 வருஷத்திற்கு அப்புறமும் கிறிஸ்துவம் நிக்குதுன்னா ஒரே ஒண்ணுதான், நம்ம நன்மை செய்கிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய பேருக்கு நம்ம நன்மை செய்திருப்போம். எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை, நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இயேசுவை ஏத்துக்கிட்ட புதுசுல யாராவது ஒருத்தங்க ரோட்ல போவாங்க, அவங்களுக்கு நன்மை செஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஆசை. ஒரு நாள் நல்ல ஞாபகம் இருக்கு, இந்த பூந்தமல்லி போற ரூட்ல ஸ்தோத்திரம் ஒரு நபர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பஸ்ஸில் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில். நான் என்னுடைய காலேஜில் லெக்சரிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த நடந்த நேரம், அந்த நபர் பூந்தமல்லி கிட்ட தாண்டி ஒரு இடத்துல அவர் நிற்கிறார். பஸ்ஸுக்காக நிற்க முடியல, மொடவர். அவர் உட்காந்துட்டு இருக்கிறார். அவர் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு. நான் அந்த இடத்துல ஜன்னல் சீட்ல இப்படி உட்காந்துருக்கிற இப்படி பார்க்குறேன். அவருக்கு ஒரு காரியம் என்னன்னா, அந்த பஸ்ஸுக்குள்ள அவர் வரணும். ஏன்னா வந்து கோயம்பேட்டில் இறங்கி அவர் ஏதோ ஒரு ஊருக்கு போகணும். உடனே அங்கிருந்து கை காட்டுறாரு. எனக்கு நான் காலேஜுக்கு போற ஒரு டீச்சராக இருக்கிறேன்னா எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும், நல்ல பேண்ட் ஷர்ட்லாம் டக்கிங் பண்ணிட்டு பெல்ட்டை போட்டுட்டு நல்லா டையெல்லாம் போட்டுட்டு சூப்பராக போகணும். அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டேன்னா, ஆண்டவருடைய கிருபை தான் ஸ்தோத்திரம். பஸ்ல இருந்து அப்படியே இறங்கிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தூக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து பஸ்ஸுக்குள்ள உட்கார வச்சுட்டேன். நான் சொல்றேன், ஒரு வாரம் அந்த சந்தோஷம் என் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. ஒரு வாரம் அந்த சந்தோஷம், அந்த இன்பம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அப்போ ஒரு நன்மைகளை நீங்களும் நானும் செஞ்சோம்னா வாரம் முழுக்க நம்மளை கர்த்தர் சந்தோஷமாய் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமா, நான் நினைச்சேன் அவர் தூக்குனா சட்டை அழுக்காயிருமே, சரி அம்மா துவச்சு கொடுத்துருவாங்க, சட்டை தானே, ஸ்தோத்திரம். நம்ம காலேஜுக்கும் போல, காலேஜ் முடிச்சுட்டு எங்க தான் போறோம், வீட்டுக்கு தானே போறோம். அழுக்கு சட்டையோட போனா என்ன, கிழிஞ்ச சட்டையோட போனா என்ன, போவோம் தூக்குவோம் சொல்லி தூக்கி உட்கார வச்ச உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ நன்மை செய்கிறவர்கள் கிறிஸ்துவர்கள். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நன்மை செய்கிறவர்கள் தான் நீங்கள். ஆமே. நம்ம கண்கள் தேடிக்கிட்டே இருக்கணும். நான் யாருக்காவது நன்மை செய்திட முடியுமா, நான் யாருக்காவது உதவி செய்திட முடியுமா அப்படின்னு நம்முடைய கண்கள் நன்மை செய்கிறதுக்கு தேடிக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக பிரயாசப்படணும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். நம்ம பொதுவாக ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இன்னைக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க எனக்கு கண்களுக்கு ஒரு ஆத்துமாவை கொடுங்கப்பா அப்படின்னு. யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றீங்க, டெய்லி ஜெபம் பண்றீங்களா? அப்படி நீங்க ஜெபம் பண்ணலன்னா உங்களுடைய வழக்கமாய் மாற்றுங்கம்மா. ஸ்தோத்திரம். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே, ஆண்டவரே இந்த நாளில உங்களை குறித்து நான் பேசுறதுக்கு ஒரு நபர் எனக்கு நீங்க கொடுங்க இயேசுப்பா. ஒரு நபர் என்ன பண்ணுங்க, எனக்கு நீங்க கொடுங்க. அதுக்காக பெண்கள் ஆண்கள் இடத்துல போய் நீங்க சுவிசேஷம் சொல்லக்கூடாது, ஆண்கள் பெண்கள் இடத்துல தனிமையா போய் என்ன பண்ணக்கூடாது, சுவிசேஷம் சொல்லக்கூடாது. ஆண்கள் இடத்துல சொல்லுங்க, ஆண்டவர் தருவார். பெண்கள் இடத்துல சொல்லுங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா, முதல்ல சுவிசேஷம் தான் இருக்கும், போக போக ஊழியம் அட்டூழியமா மாறிடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அப்ப நன்மை செய்கிறதுல நம்ம முதலாவது சோர்ந்து போகாமல் இருக்கணும். சோர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்திலே நாம் அறுப்போம். இரண்டாவது தானம் தர்மம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 6வது அதிகாரம் 3வது வசனம். தர்மம் செய்யும் போது, நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரு நல்ல பிரமாணத்தை தருகிறார் பாருங்களேன். நீயோ ஒரு மனிதனுக்கு தர்மம் செய்யும் பொழுது அந்த தர்மம் வலது கையால நீ கொடுத்தன்னா அது எந்த கைக்கு கூட தெரியக்கூடாதான்,
இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. இந்த கொரோனா டைம்ல, கோவிட் லாக்டவுன் டைம்லலாம் நிறைய பேர் நம்ம என்ன செஞ்சோம், வீட்டில் நல்ல சாப்பாடு செஞ்சு ஒரு 5-10 பேருக்காவது அதை பார்சல் பண்ணி கொண்டு போய் என்ன பண்ணோம், ஒரு சிலர் நம்ம கொடுத்தோம். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பாருங்களேன், நீ தர்மம் பண்ணும் பொழுதும் வலது கை கொடுக்கிறதும் இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. நானும் என்னுடைய மனைவி ஒரு 4 வருடத்திற்கு முன்பாக பேசிக்கொண்டோம். என்னன்னா, ஒரு குடும்பம், அந்த குடும்பம் இந்த கோவிட் டைம்ல நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு குடும்பம், லாக்டவுன் டைம்ல சாப்பாடு அவங்க வீட்டில் செஞ்சாங்களா கடையில் வாங்கினாங்களான்னு தெரியல. அதை ஃபர்ஸ்ட் அப்பா போறாரு, அப்பா இப்படி கொடுக்குறாரு, மற்ற குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க. அடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா, அப்புறம் அண்ணன், அப்புறம் அக்கா 4 பேரும் போய் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்டு, இன்னைக்கு ஏசப்பா எங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. வலது கை கொடுக்கறத இடது கைக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்றவர் தான் நம்ம ஆண்டவர். இன்னைக்கு வலது கை கொடுக்கறத 100 பேர் பார்க்குற அளவுக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டு பெருமை பாத்துறோம். ஹல்லேலூயா. யாருக்காவது ஒரு உதவி பண்ணிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த உதவி செய்த நபரை தவிர்த்து மற்ற எல்லார்கிட்டையும் சொல்லிடுவோம், அவர் தான் மாப்பிள்ளை, அவர் போட்டிருக்கிற சட்டை, ஆமா அவர் தாங்க மாப்பிள்ளை, ஆனா அந்த பிரேஸ்லெட் எந்து, அவர் தான் மாப்பிள்ளை, அந்த அந்த கம்பல் எந்து, அந்த பொம்பளை, அந்த மன்னிக்கணும், அந்த சிஸ்டர் அவங்களுடைய கம்பல் எந்து, நான் தான் கொடுத்தேன், அழகா இருக்குல்ல, இதோ பாருங்க சிஸ்டர், நல்லா ஜிமிக்கில நல்லா சூப்பரா இருக்கு, அழகா இருக்குல்ல, ஆமா அழகா இருக்கு, நான் தான் கொடுத்தேன். ஹல்லேலூயா. நான் தான் கொடுத்தேன். தானம் தர்மம் செய்கிறதற்கு ஒரு விதிமுறைகள் உண்டு. நீங்க கொடுக்கிறது உங்க இடது கைக்கு கூட தெரியக்கூடாதுமா. நீங்க செய்யறது உங்க இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு வயதானவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு உதவி பண்றீங்கன்னா ஸ்தோத்திரம், அதை நீங்க சைலண்டா நீங்க வைத்தீங்கன்னா தேவன் பார்ப்பார். ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன வைத்து பார்க்கிறேன், ஒரு நபர், நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன், நான் சாப்பாட்டுக்காக காத்திருக்கிறேன், நான் தண்ணி கூட கிடைக்காத நிலைமையில நான் இருக்கிறேன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு நபர் என்கிட்ட நல்ல ஒரு SS ஹைதராபாதி பிரியாணி வாங்கிட்டு வந்து என்கிட்ட ஒரு நல்ல கவரோடு கொடுக்கிறார். அதை நான் இப்படி வாங்குறேன், அப்படியே கையில் வச்சுட்டு கொஞ்சம் அங்கே பாருங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுக்கும்போது அதை சாப்பிடும்போது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும், இதுக்கு பதிலாக நான் ஒரு 1/2 கிளாஸ் விஷத்தை குடிச்சு நான் செத்து போயிடலாமே. ஒரு மனுஷனுக்கு தோணாதா? இது உண்மைதான். நான் சொல்றது எனக்கு தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு அப்படி தோண வாய்ப்பு இருக்கா? ஹல்லேலூயா. அப்போ தானம் தர்மம் செய்யும் பொழுது வலது கை கொடுக்கிறது என்ன தெரியக்கூடாது. நம்மளுடைய நாவே, நம்மளுடைய உதடே நம்மளை புகழ்ந்து கொள்ளக்கூடாது. பிரத்தியாருடைய உதடுகள் தான் நம்மை புகழணும். இவங்க எனக்கு கொடுத்தாங்க, அதனால தான் நாங்கள் சந்தோஷமா இருக்கோம். இவங்க எனக்கு என் பொண்ணு கல்யாணத்துக்கு இவங்க உதவி பண்ணாங்க, என் பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு யார் சொல்லணும்? உதவியை பெற்றவர்கள் சொல்லணும். அதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு நம்ம உதவி கொடுத்துட்டு அவங்க கிட்ட பெருந்தன்மையா பேசிட்டு வந்துடுறோம். ஆனா நம்ம நடக்கிற பாதை முழுக்க நான் செய்தேன் சொல்லிட்டு அப்படியே நம்முடைய பெருமைகளை ஊதி கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்களை நீங்க பெருமைப்படுத்திக் கொள்ளாதீங்க. பெருமைப்படுத்துகிறது இயேசுவினுடைய வேலை.